சேலம் மாநகரில் பல்வேறு இடங்களில் மின் கணக்கீடு செய்வதில் குளறுபடி நடப்பதாக பொதுமக்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். 100 யூனிட் இலவசம் என்றபோது மின்கட்டணம் வரவில்லை என்றும் 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்துள்ள நிலையில் மின்கட்டணம் வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சியில் இலவச மின்சாரத்தால் இதுவரை பயனடைந்து வந்தோம் என பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தாவேகா ஆட்சியில் மின்கட்டணம் செலுத்த வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளதாக ஏழை எளிய மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். திமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற பெண்கள் தாவேகா ஆட்சியின் அவலங்களை கூறி புலம்பி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 200 யூனிட் மின்சாரம் என்று கூறி தாவேகா அரசு மக்களை ஏமாற்றிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். 100 யூனிட் இலவசம் என்ற போதும் நான் கட்டினதே கிடையாதுங்க சார். எங்கள் வீட்டில் ஒரு ஃபேனு, ஒரு டிவி, ஒரு மிக்சி தான் இருக்குது. ஆனால் 100 யூனிட் கூட எனக்கு வந்தது இல்லைங்க சார். ஆனால் இந்த தடவை கரண்ட்டுக்காரங்க வந்து ரீடிங்கே எடுக்காத மொத்தத்தில் ஆஃபீஸில் போய் கேளுங்க. நாங்கள் ஆஃபீஸில் போய் கேட்டால் 420 ரூபா கட்டுவேன் அப்படின்னு திடீர்னு சொல்லிட்டாங்க. 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ளே கட்டலைன்னா புடி விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அன்னாடுங்காட்சி வீட்டு வேலைக்கு போகிறவங்க கேட்குற இடத்துல சம்பளம் வந்து 10ஆம் தேதி தராங்க, 11ஆம் தேதி தராங்க. எப்படி இவ்வளோ கரண்ட் பில்லு வந்ததுன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். ஆனால் இத்தனை வருஷத்தில் கட்டினது நான் இதுதான் சார் ஃபஸ்ட்டு. இதுக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கிறவங்க பதில் சொல்லணும். இந்த அளவுக்கு நான் கரண்ட் பில்லு கட்டினதே கிடையாதுங்க சார். எங்கள் வீட்டில் ஒரு ஃபேனு, ஒரு டிவி, ஒரு மிக்சி தான் இருக்குது. ஆனால் 100 யூனிட் கூட எனக்கு வந்தது இல்லைங்க சார். ஆனால் இந்த தடவை கரண்ட்டுக்காரங்க வந்து ரீடிங்கே எடுக்காத மொத்தத்தில் ஆஃபீஸில் போய் கேளுங்க. நாங்கள் ஆஃபீஸில் போய் கேட்டால் 420 ரூபா கட்டுவேன் அப்படின்னு திடீர்னு சொல்லிட்டாங்க. 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ளே கட்டலைன்னா புடி விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அன்னாடுங்காட்சி வீட்டு வேலைக்கு போகிறவங்க கேட்குற இடத்துல சம்பளம் வந்து 10ஆம் தேதி தராங்க, 11ஆம் தேதி தராங்க. எப்படி இவ்வளோ கரண்ட் பில்லு வந்ததுன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். ஆனால் இத்தனை வருஷத்தில் கட்டினது நான் இதுதான் சார் ஃபஸ்ட்டு. இதுக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கிறவங்க பதில் சொல்லணும்.